ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் சீரியஸான வீடியோ. இது இர்ஃபான்ற ஒரு யூடியூபர் பற்றின வீடியோ. இர்ஃபான்றது யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியலனா, இர்ஃபான் இஸ் யூடியூபர். அவர் வந்து யூடியூப் சேனல் ஒன்று வச்சு நடத்திட்டுருக்கார், இர்ஃபான்ஸ் வியூ அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த இர்ஃபான்ஸ் வியூன்ற யூடியூப் சேனலில் அவர் அப்லோட் பண்ண 2 வீடியோ, எனக்கு தெரிஞ்ச 2 வீடியோ. நம்பர் 1 ஜெண்டர் ரிவல் வீடியோ, நம்பர் 2 அமெரிக்கல் கட் வீடியோ. இந்த 2 வீடியோ தான் வந்து ரொம்ப பெரிய பேசும் பொருளாக ஆகிட்டு வந்துருக்கு. அண்ட் இப்போ ரீசெண்டாக இந்த டிசம்பர் எண்ட்லேயோ ஜனவரி ஸ்டார்டிங்லேயோ அவர் அப்லோட் பண்ண ஒரு வீடியோ, அதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தார். அதாவது என்னென்னா, நான் வந்து இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் இல்லை, நான் இருக்கிறது உங்களுக்கு புரியாது, எல்லாருமே நான் விட்டு போகிறாங்க, எல்லாருமே நான் இப்படி தப்பாக சொல்கிறாங்க, நான் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி அவர் அப்லோட் பண்ணியிருந்தார். அந்த வீடியோவில் வந்து ஸ்டார்ட் பண்ணவனே வந்து இதை பற்றி தான் பேச போகிறேன்னு சொல்லலை. he told that he was in tough spot. இப்போ வந்து ரொம்ப கஷ்டமான இடத்துல இருக்கேன், யாருக்குமே இந்த மாதிரி வரக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறேன், அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு கேம் டு பாயிண்ட் வேர் ஹாப்பியாக தான் இருக்குது, எனக்கு பிடிக்கும், சேடான வீடியோஸ் வந்து பண்ணுறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஸ்கிரிப்டட் வீடியோஸ் பண்ணுறதே வந்து ரேரு. அண்ட் ஐ மேட் கொலாபரேஷன் வித் பார்ட்டி, தட் பார்ட்டி, அந்த பார்ட்டியில் வந்து நான் 2 வீடியோ பண்ணேன், ஒரு ஷார்ட்ஸு ஒரு வீடியோ. அது வந்து அங்கேயே முடிஞ்சது, எனக்கு காசு வந்துச்சு, நான் முடிச்சிட்டேன். அதுக்கு மேலே வந்து எனக்கும் அவங்களுக்கு வந்து இல்லை, நீங்கள் அப்படி சம்மந்தப்படுத்தி இது பண்ணாதீங்க, பொலிட்டிக்கலாக வந்து எனக்கு வந்து அவ்வளோவா தெரியாதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தார். பட் த திங் இஸ் தட், ஏன் அவர் வந்து அது போட்டிருக்காரு அப்படின்னு எனக்கு தெரியல. வாட் ஹீ ஷுட் ஹவ் டூ இஸ் அ போஸ்ட் அப்பாலஜி, ஐம் சாரி அப்படின்னு அவர் போட்டிருந்தாருன்னா அங்கேயே அந்த ப்ராப்ளம் முடிஞ்சிட்ருக்கும். பட் ஒரு வாயத்தை வந்து அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரான்னு எனக்கு கிளியராக தெரியலை, எனக்கு புரியவும் இல்லையா சொல்லலாம் அப்படின்னு. எஸ், பை எத்திக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ அவர் சொல்கிற மாதிரி அது எவ்வளோ புனிதமான விஷயம் தெரியுமா அப்படின்றது வந்து சொல்கிறது வந்து எஸ் புரியுது, எல்லாருக்குமே அது புனிதம் தான். ஒரு சைல்டு வந்து பர்த் பண்ணுறது சச் பியூட்டிஃபுல் திங், எல்லாருமே புரியுது. யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட். பட் லீகலாக இட் இஸ் ராங் இன் இந்தியா டு அதாவது வந்து என்னென்னா, ஒரு பிறக்காத குழந்தைய ஜெண்டர் இதுதான் சொல்லிட்டு காமிக்கிறது இந்தியாவில் தப்பு. நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் போனாலுமே சரி, எந்த ஒரு டாக்டர்கிட்ட கேட்டாலுமே சரி, அவங்க சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, நாங்கள் இதை பண்ண மாட்டோம்னு தான் சொல்லுவாங்க இந்தியாவில். பட் இர்ஃபான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கேருந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிருக்காரு, எந்த கண்ட்ரிக்கு நான் சொல்ல விருப்பப்படலை, அந்த கண்ட்ரிக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி அவருடைய ஜெண்டர், அந்த பேபியோட ஜெண்டரை வந்து தெரிஞ்சுட்டு அதை ரிவீல் பண்ணியிருக்காரு. அது வந்து லைக் இதுதான் என்னோடய பேபியோட ஜெண்டர்னு சொல்லியிருந்தால் கூட ஓகே, ஏதோ ஓகே சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஸ்டாண்டர்டாக எஸ்ஓபி மாதிரி போட்டு கொடுத்துட்டாரு, ஒரு ஸ்கெட்சை போட்டு கொடுத்துட்டாரு, இப்படி போயிட்டு இதை பண்ணி இதை பண்ணோன்னா தெரிஞ்சிடலாம் அப்படின்னு. விச் இஸ் ராங், ரொம்ப ராங். ஏன் அப்படின்னா, லைக் அந்த கண்ட்ரியில் அது தெரிஞ்சுக்கிறது நான் இருக்கலாம், பட் இந்தியாவில் நம்ம ஏன் வந்து அதை தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம பேன் பண்ணோம், நம்ம எதுக்கு வந்து அதை அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்றதே அவருக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியலை. நான் வந்து அவருக்கு வந்து அது தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு இதை வச்சுக்கலாம். சின்ன வயசுலேருந்து நீங்கள் பார்க்குறீங்க, காமெடியன் விவேக் அவர் எடுத்துக்குவோம். அவர் வந்து இதை வச்சு வந்து அவர் எத்தனை ஸ்கிட் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் எவ்வளோ தப்புன்னு அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் எத்தனை மக்கள், எத்தனை பீப்புள், எத்தனை பீப்புள் வந்து அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பாங்க, இது மாதிரி வந்து பண்ணுறதெல்லாம் தப்பு, பிறக்காத குழந்தைக்கு வந்து ஜெண்டர் தெரிஞ்சுக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் டாக்டர்ஸ் கரெக்டாக சொல்லலையா? அவர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தோடனே அந்த கண்ட்ரி தான் போயிட்டு இது பண்ணாரா? புரியலை. ஏன்னா நம்மளுக்கு தெரியலனா கூட டாக்டர் சொல்லுவாங்க, எங்கே போனாலுமே எனக்கு தெரிஞ்ச டாக்டருமே என்ன சொல்லியிருக்காருன்னா, என் ஃப்ரெண்டுடைய இது வந்து அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க, ஒய்ஃபு. அந்த ஃப்ரெண்ட் வந்து போய் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ஜெண்டர் தெரிஞ்சிக்க முடியுமா, அது கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு டாக்டர் டோல்ட் ஒன் திங், த பேபி இஸ் ஹெல்த்தி, வி நெவர் டெல் த ஜெண்டர் ஆஃப் த பேபி. அண்ட் அவனுக்கு வந்து புரிஞ்சது, ஏன் வந்துன்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி லீகல் இருக்குது அண்ட் உங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் வந்து க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணார். he doesn't need to do it. அவர் நினச்சாருன்னா அவ்வளோதான், எல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு போயிட்டே இருக்கலாம். he explained it and அந்த என் ஃப்ரெண்டுமே வந்து அதுக்கு மேலே வந்து இது பண்ணல. இப்போ குழந்தை வந்து தான் வந்து அவனும் தெரிஞ்சுக்கிட்டான். he was very happy and yes, அந்த மாதிரி இருந்துருக்கலாம். பட்
இர்ஃபானுடைய கேஸில் அப்படி நடக்கலை. நம்பர் 1. இதே மாதிரி வந்து அதுக்கு சரி இது ஃபஸ்ட்டு ரெண்டுத்துக்குமே ஒரு 2 to 3 months கேப் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். என்ன விஷயம்னா ஜெண்டர் ரிவீல் பண்ணிட்டு இட் பிகம்ஸ் சச் அ பிக் திங். அண்ட் அந்த பிக் திங் அந்த மாதிரி பெருசானவனே என்ன ஆச்சுன்னா லீகலாக வந்து ஷோல்டரில் வந்து ஒரு டேப் தான் நடந்தது. அதை வந்து கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க, ஒரு அவேர்னஸ் வீடியோ வந்து ஒன்று பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து ரிமூவ் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு அவர் ஓகேன்னு ரிமூவ் பண்ணிட்டாரு. ஆனால் அவேர்னஸ் வீடியோ வரலை, இன்னும் வரலை. இதுக்கு வந்து யார் ப்ரூஃப்னா ஜேகேவோட வீடியோவில் தான் அவர் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி இன்னும் ப்ரூஃப் வரல அப்படின்னு சொல்லிட்டு. நான் பார்த்த வரைக்குமே இன்னும் ப்ரூஃப் வந்து அவர் எதுவுமே இது பண்ணுறது தப்பு, இதை பற்றி ஒரு அவேர்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பார்க்கல அவரை. ஐ டோன்ட் கோ அவுட் சைட் அ லாட். ஆனால் எனக்கே தெரியும் எது தப்பு இல்லை, எது லீகலாக இருக்குது, எது இல்லீகலாக இருக்குது, எது வந்து மாரலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹியூமன் ப்ராஸ்பெக்டிவ்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அப்படி இருக்கும்போது இர்ஃபான் வந்து எப்படி இதை யூஸ் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. நம்பர் 1. நம்பர் 2 என்னென்னா இது நடக்கும்போதே பேரலாக வந்து டிடிகே வாசனுக்கு வந்து இருக்கார். ஐம் சாரி, இப்போ வந்து அவர் அஃபெண்ட் பண்ணணும்னு நான் சொல்லலை. ஐ டேக் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் வாட் ஹேப்பன். அவருக்கு வந்து ஒரு பைக் ஸ்டண்ட், அது ஆக்சிடெண்ட் நடக்கும்போது ஏதோ வீலி பண்ணி ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நான் வந்து அந்த வீடியோ பார்த்தேன். அப்படியே போது வண்டி ஏதோ இதுவாகி வேறு சைடில் விழுந்துடுறாரு, ஏதோ தோள்பட்டை ஏதோ உடஞ்சது எல்லாமே ஆச்சு. அவர் லைசன்ஸை 10 years சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. எஸ், அவரும் ஒரு ரோல் மாடல் தான், இவரும் ஒரு ரோல் மாடல் தான். இவரும் அதே சோஷியல் மீடியாவில் தான் இருக்கார், அவரும் அதே சோஷியல் மீடியாவில் தான் இருக்குது. ஒரே சோஷியல் மீடியாவில் இருக்கும்போது ஏன் இப்படி நடக்குது? ஒருத்தருக்கு வந்து ரொம்ப சிவியராக இருக்குது, அவருடைய வாழ்வாதாரமே இந்த பைக் வச்சு தான். பட் அவருக்கு வந்து சிவியரான ஒரு ஆக்ஷனும் இவருக்கு சொல்லிட்டார். அவரே சொன்ன வார்த்தைகள் வந்து என்னென்னா, ஜேகேவும் சொன்ன வார்த்தை என்னென்னா, வந்தாங்க, இர்ஃபான் தான் சொன்னார்னு நினைக்கிறேன், வந்தாங்க இந்த மாதிரி இது நோட்டீஸ் கேட்டாங்க, ஏன்னு சொல்லிட்டு நம்ம பதில் சொன்னோம். அண்ட் நாங்கள் அவேர்னஸ் வீடியோ பண்ணுறோன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். இன்னும் அவேர்னஸ் வீடியோ போடல. செகண்ட் ஒன்று என்னென்னா, அந்த குழந்தை வளர்ந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக அவங்க ஒய்ஃப் வந்து கொடுக்குறாங்க, கிவிங் பர்த், சச் அ பியூட்டிஃபுல் திங். அந்த பியூட்டிஃபுல்லான திங்கை வீடியோ எடுத்துருக்காரு. வீடியோ எடுக்கிறது மட்டும் பிரச்சனை இல்லை. ஒரு டாக்டர் வந்து ஒரு ஆப்ரேஷன் ரூமில் ஹஸ்பண்ட்ஸ் வந்து உள்ளே வர சொல்கிறதே எதுக்கு என்கரேஜ் பண்ணுறாங்கன்னா, டு நோ ஹவு திஸ் ப்ராசஸஸ். ஏன்னா நிறைய பேர் ரொம்ப நர்வஸாக இருப்பாங்க, வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து புரியும் அவங்க எவ்வளோ என்ன பெயின் கோத்ரூ பண்ணுறாங்க, என்ன அந்த மூமெண்ட்டில் எமோஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் டாக்டர்ஸ் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உள்ள விட மாட்டாங்க. தே டூ ஆல் த செக்கப் பண்ணுவாங்க. அவர் வந்து கண்டமினேஷன்லேருந்து இது பண்ணுவாங்க, ரிமூவ் பண்ணிடுவாங்க, எந்த விதமான வெளியே கண்டமினேஷனும் இருக்கக்கூடாது, ஸ்டெர்லைஸ் பண்ணிடுவாங்க. ஸ்டெர்லைஸ் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு ஏன்னா தட் இஸ் சச் டேஞ்சரஸ் திங். ஏன்னா கொஞ்சம் இதுவாச்சுனாலும் குழந்தையோட உயிருக்கு இதாகிடும், அங்கே தாயோட உயிருக்கு ஏதாவது ஆகிடும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ பண்ணுறாங்க. இவ்வளோ பண்ணும்போது என்ன ஆயிருக்குன்னா, அந்த அமெரிக்கல் கார்டை வந்து டாக்டர்ஸ் தான் கட் பண்ணணும், இவர் கட் பண்ணியிருக்காரு. கட் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த கட் பண்ணது வீடியோ எடுத்திருக்காரு. வீடியோ எடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோவும் வைரலாக இருக்குது. அந்த வைரலான வீடியோ ரிமூவ் செய்யப்பட்டிருக்கு. எதுக்குன்னா, இந்த மாதிரி இல்லீகலாக வந்து நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர் டாக்டர் பண்ணுறாருன்னா யூ நோஸ் வாட் இஸ் டூயிங். 1000 வாட்டி பண்ணியிருக்கலாம், 1,00,000 வாட்டி பண்ணியிருக்கலாம். அவரே எஸ்ஓபி ஃபாலோ பண்ணி இதெல்லாம் வந்து ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பண்ணணும். ஏன்னா அவர் பண்ணால் தான் கரெக்டு. இவர் போய் கட் பண்ணியிருக்க தப்புக்குரிய இதுக்கு என்ன ஏதாவது ஆக்ஷன் நடந்ததுன்னா, அந்த ஹாஸ்பிட்டல் மேலே இது பண்ணியிருக்காங்க, ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க, அந்த டாக்டர்ஸ் மேலே ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க. இர்ஃபானுக்கு வந்து ஒரு ஷோல்டர் பேட் சரி அப்படின்ற மாதிரி ஏதாவது பண்ணி விட்டுட்ருக்காங்க. 2 விஷயத்துலையுமே இர்ஃபான் ஹேஸ் நெவர் ஃபேஸ் ஹிஸ் கான்சிக்வன்ஸ்ன்னு தான் எல்லாருடைய ஒரு தாட்டாகவுமே இருக்குது. இவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா இதெல்லாம் ரெண்டுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இந்த ஷாக்கான விஷயத்தில் இர்ஃபானுக்கு எதுவுமே இல்லை, அவருக்கு பேக்ரவுண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் தான் இருக்கேன் அப்படின்றதுக்கு இர்ஃபான் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்றாரு. லெட்ஸ் ஹோப் தட் இஸ் இன்னசென்ட். லைக் நான் வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான் சொல்கிறேன். அவர் வந்து இருக்கலாம் போகலாம், அது நம்ம எதுவுமே பேசுறதாலும், பட் நடக்கிறதா சொல்கிறேன்.
ஸோ பார்க்கலாம் என்ன இருக்குமோ அது நடக்கும். அவர் கொஞ்சம் சோஷியலாக கொஞ்சம் அவேராக இருக்கட்டும். ஏன்னா இஸ் வேர்ட் கண்டெய்ன்ஸ் வெயிட், கொஞ்சம் வெயிட் இருக்குது. ஏன்னா 152 சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் பார்த்துமே ஏதோ ஒரு சின்ன இன்ஃப்ளூயன்ஸ் வந்து என்கிட்ட இருந்திருக்கும். அவங்களாம் வந்து அவங்க ஹாப்பியாக ஆகிறதுக்கு என்கிட்ட வந்து நீங்கள் ஹாப்பியான வீடியோ போட்டிங்கன்னா நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னா அதுக்காகவே நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய இது டயர்டானாலுமே சரி, ஈவன் இஃப் ஐ கோ த்ரூ ஸ்ட்ரெஸ், நான் வந்து சரி அவங்க கேட்டிருக்காங்க ஒரு ஹாப்பி வீடியோ போடணும்னு சொல்லிட்டு என்னுடைய மைண்ட் வந்து டியூன் ஆகுது. ஐ எம் பிகமிங் ஹாப்பி. தட் இஸ் லைக் ஒரு ஆன்டி டிப்ரெஷன் பில் மாதிரிங்க. அந்த மாதிரி ரொம்ப அழகான ஒரு விஷயம். அந்த மாதிரி ஹீ ஹேஸ் சச் ஹியூஜ் ஃபாலோயிங்ஸ், அத்தனை பேர் பார்க்குறாங்க. ஸோ கொஞ்சம் சோஷியல் அவேராக இருக்கிறது வந்து நல்லது இர்ஃபானுக்கு. இந்த வீடியோ அதுதான். மொத்தம் ஒரு 3 வீடியோஸ் வந்து இந்த சாட்டர்டே சண்டே 2 சேர்த்து வரும். 4 வீடியோஸ் அந்த மாதிரி வரும். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் ஆர் இன்சூரன்ஸ் எடுக்கணும், எனிதிங் லைக் ப்ரொஃபஷனல் இண்டெமினிட்டி இன்சூரன்ஸ்லேருந்து எல்லா இன்சூரன்ஸுமே வந்து நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம். ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் எல்லாமே நான் பண்ணி கொடுக்குறேன். நான் தான் பண்ணி கொடுக்குறேன். அண்ட் டிமேட் அக்கௌண்ட் நான் வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். ஸ்டாக் வந்து எது பை பண்ணலாம், எது செல் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். பேஸ்ட் அப்பான் வாட் டூ யூ நீட். நான் எப்படி அதை சொல்லலாம், நீங்கள் வந்து அதுக்கு ஆத்தரைஸாக உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட NISM Series 8 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன். ஈக்விட்டிஸ் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ் எக்ஸாம். அது மூலமாக வந்து நான் ஈக்விட்டிஸ்லேயும் சரி, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்லையும் சரி நான் ட்ரேட் பண்ணலாம். நான் வந்து இப்போ யாராவது வந்து பை பண்ணணும், அதை செல் பண்ணணும்னு சொன்னால் நான் அதை பண்ணலாம். ஏன்னா என்கிட்ட ஒரு டெர்மினல் இருக்கும், ட்ரேடிங் டெர்மினல். அந்த ட்ரேடிங் டெர்மினல் மூலமாக நான் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். அதுவும் நான் எப்படி பண்ணணும்னா, நம்பர் 1 கால் ரெக்கார்டிங் இருக்கணும். காலோடைய ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும் அந்த காலை. அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ட்ரேட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் நீங்கள் சொல்லிட்டு இந்த ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கன்னு நீங்கள் சொல்லி நீங்கள் சொல்லணும். நீங்கள் வந்து அந்த அக்கௌண்ட் ஹோல்டராக இருக்கணும். நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நான் வந்து பவர் ஆஃப் அட்டார்னிங் மூலமாக வந்து நான் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். நம்பர் 1. அண்ட் வேறு என்ன பண்ண முடியும், என்னால் செல் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் செல் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நான் செல் பண்ண முடியும். இதுதான் என்னால் பண்ண முடியும். அண்ட் அட்வைஸ் பண்ணலாம். இந்த ஸ்டாக்ஸ் வந்து இப்போ வந்திருக்குன்னு சொல்லிட்டு சஜஷன்ஸ் நான் கொடுக்கலாம், ரெக்கமெண்டேஷன்ஸ் நான் பண்ணலாம். பட் ஐ கேன் நெவர் எவர் உங்கள்கிட்ட காசு இருக்குன்னு உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து நான் எடுத்து அது ட்ரேட் பண்ண முடியாது. ட்ரேட் பண்ணால் என் மேலே வந்து லீகல் ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படும். ஸோ யூ ஹேவ் தட் சேஃப்டி. என்கிட்ட அந்த ஒரு சேஃப்டி இருக்குது. நான் வந்து சோலா செக்யூரிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செக்யூரிட்டிஸ் பிளாட்ஃபார்மில் தான் ஒர்க் பண்ணுறேன். சோலா இஸ் அ பார்ட் ஆஃப் முருகப்பா குரூப்பில் தான் நான் ஒர்க் பண்ணுறேன். எஸ், ஐ ஹவ் ஷோன் மை ஐடி, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் எஸ், டாடா, பை பை, see you.